ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரோமில் எஸ்எஸ்சி நியூ வெப்சைட்னு டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ எந்த ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு ஜெனரேட் ஆச்சோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே பாட்டமில் வந்து இந்த மாதிரி லைவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் இந்த ஜிடி கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். இதோட பாட்டமில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகிடும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ இருந்த இன்ஃபர்மேஷன் வந்து சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகிடும். அப்படி ஜென்ரேட் ஆகலைன்னா வந்து நீங்கள் கொடுங்க. ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் என்ன அதிகமாக படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. கிராஜுவேஷனா இல்லைனா +2 10th டிப்ளமோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எது அதிகமாக படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். அதனால் 10th ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகிடும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாஸ்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுங்க. தமிழ்நாடு. நேம் ஆஃப் த போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஜெனரேட் ஆகலைன்னா வந்து தமிழ்நாடு ஸ்கூல் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட 10th ரோல் நம்பரை வந்து கொடுங்க. பர்சன்டேஜில் வந்து உங்களோட பர்சன்டேஜை கொடுங்க. 10th பர்சன்டேஜ். என்ஏன்னு வந்து நீங்கள் எப்போ போடணுன்னா இந்த கொரோனா பேட்ச் பசங்க வந்து என்ஏன்னு கொடுங்க. நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவும் டைப் பண்ண வேண்டிய நெசிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்மியில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்கீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் ஜாயினிங் டேட்டை கொடுங்க. அப்புறம் எப்போ நீங்கள் வந்து ரிலீவ் ஆனீங்களோ அந்த டேட்டை கொடுங்க. லென்த் ஆஃப் சர்வீஸ் இன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து கொடுங்க. ஹாவ் யூ ஆல்ரெடி ஜாயின்ட் எ சிவில் போஸ்ட் பை அவெலிங் பெனிஃபிட் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. அதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி நீங்கள் சிவில் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் சிவில் போஸ்ட் அதை கொடுங்க. நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட்டுன்ட்டு ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களோட ஏஜ் லிமிட் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சூஸ் பண்ணுறப்போ எஸ்ஆர் நோ கொடுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. வெதர் சீயிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதை வந்து ஃபில் பண்ணுறப்ப வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் கொடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா நோ கொடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா எஸ் கொடுங்க. எஸ்ஸாக இருந்தால் என்ன கேட்டகிரி சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள். ஓபிசியாக இருந்தால் ஓபிசியை வந்து கொடுங்க. வேறு ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, do you want to make your personal information available for accessing job opportunity in terms of something கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. இது வந்து பெனிஃபிட் தான், கொடுங்க. எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஷோ ஆகும். ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர், இதில் வந்து உங்களோட எக்ஸாம் சென்டரை வந்து கொடுத்துடுங்க. ப்ரெஃபரன்ஸ் 1ல் வந்து
மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் 1ல் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் வந்து சென்டராக போடுவாங்க. மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. வெரிஃபை மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இதுலேயும் வந்து இங்கிலீஷ் கொடுங்க. ஆர் யூ எ என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறவங்க வந்து என்ன டைப்புன்னு கொடுங்க. அப்புறம் அதே டைப்பை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஹாவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் எனி கேம் ஆர் ஸ்போர்ட் அட் த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவல் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் அண்ட் நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் லெவல். ஓகே, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஸ்போர்ட்ஸு, லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷனில் வந்து அது என்ன லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலா, ஸ்டேட் லெவலா, நேஷ்னல் லெவலா, இன்டர்நேஷ்னல் லெவலா, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் நடந்தப்போ என்ன இயர் கொடுங்க, என்ன மெடல் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அதை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க, தமிழ்நாடுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதே தமிழ்நாடு இங்கே கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் என்ன டிஸ்ட்ரிக்ட் அதை வந்து கொடுங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அகைன் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாவ் யூ மிக்ரேட்டட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் யுவர் ஆர்ஜின் டு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் யுவர் டொமிசிலி. இதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்காரங்க, நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட் வந்து இப்போ மாறி இருக்கீங்க. இப்போது நீங்கள் மாறின ஸ்டேட்டோட டீட்டெயில்ஸை தான் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ மாறின ஸ்டேட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. 30 இந்த 30 வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹாவ் யூ மிக்ரேட்டட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் யுவர் ஆர்ஜின் டு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் யுவர் டொமிசிலி. இதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்காரங்க, நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்க்கு இப்போ மாறி இருக்கீங்க. இப்போது நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்டோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அகைன் ஐ வில் டெல் யூ, நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்காரங்க, இப்போ வந்து வேறு ஒரு ஸ்டேட்க்கு மாறி இருக்கீங்க. இப்போது நீங்கள் மாறி இருக்கீங்கள்ல, இப்போ கரண்ட்டில் நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து மாறி இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. வேணும்னா எஸ் கொடுங்க. அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். இல்லைன்னா வந்து உங்களை ஜென்ரல் கேட்டகரியாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. வேணான்னா நோ கொடுங்க. நோன்னு கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஆர்ஜின். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருந்த ஸ்டேட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் பிலாங்ஸ் டு மிலிட்ரி ஆர் நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட். நோ கொடுங்க. நம்ம சைடு வந்து எந்த நக்சல் அஃபெக்டும் கிடையாது. கேண்டிடேட் பிலாங்ஸ் டு பார்டர் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இந்த போஸ்ட் ப்ரெஃபரன்ஸை கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் அப்புறம் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். இதில் இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் வந்து எஸ்எஸ்சி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. எஸ்எஸ்சி ஜிடி அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10 கேபிலிருந்து 20 கேபிக்குள்ளே தான் வந்து சைஸ் இருக்கணும். அண்டு ஹைட்டு வந்து 6 சென்டிமீட்டர் வித்து 2 சென்டிமீட்டர் ஹைட்டு இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் வந்து பிளர்ராக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. பிளர்ராக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சிக்னேச்சர் ஷுட் பி ஹரிசாண்டலி அலைன்ட், ஹரிசாண்டலில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணது வந்து இங்கே ஷோ ஆகும் இந்த இடத்துல. அதை செக் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ வந்து ஒரு வாட்டி தனியாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, நேராக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கேப்சர் பண்ணுறப்போ ஃபோட்டோ வந்து ஃபேஸை வந்து நேராக வச்சு ஃபோட்டோ எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீல வந்து உமனுக்கு, ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி, அப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ. மற்றவங்க அதாவது ஜென்ஸுக்கு வந்து 100 ரூபி வந்து பே பண்ணணும். இஃப் சப்போஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.